ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீ கோர்ஸு டே 8 வரைக்கும் கிராமர் பார்த்துருக்குறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான். இங்கிலீஷ் பேசிக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும், இங்கிலீஷ் ஃபுல்லாக அதாவது ஃப்ளூயண்ட்டாக முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த கோர்ஸ் போயிட்டுருக்கு. இது நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற வரைக்குமே இந்த கிளாஸ் இந்த பிளேலிஸ்ட் போயிட்டுருக்கும். இன்றைக்கி மிக எளிமையான வார்த்தைகள் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட உங்களுக்காக பார்க்க போகிறோம். ஈஸியாக இருக்க போகுது. இந்த கோர்ஸ் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கனால எல்லா வீடியோஸுமே நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN.DHIYA'S சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். Now let's get started the class. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் டு இங்கிலீஷ். அதாவது ஈஸியான வார்த்தைகள். பேசும்போது நிறைய வார்த்தைகள் தெரியணும் இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் அந்த சரியான இடத்துல நம்மளால் பயன்படுத்த முடியும். அதுக்காக ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய தமிழ் அர்த்தம், அது எப்படி நம்ம வாக்கியத்தில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஈவன் ஆஃப்டர். ஈவன் ஆஃப்டர் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பிறகும் கூட. பிறகும் கூட அப்படின்னு அர்த்தம். பிறகு, ஆஃப்டர்னா பிறகு, ஈவன்னா கூட, பிறகும் கூடனா ஈவன் ஆஃப்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ நான் சொன்ன பிறகும் கூட அவங்க என் வார்த்தையை தட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். கேட்காம போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா பேச்சு வழக்கில். அது ஹி வெண்ட், அவன் போயிட்டான். எப்படி? ஈவன் ஆஃப்டர் ஐ செட் நோ. நான் ஐ செட் நோ. ஐ செட்னா நான் சொன்னேன். ஐ செட் நோனா நான் வேண்டான்னு சொன்னேன். நான் வேண்டான்னு சொல்லியும் சொன்ன பிறகும் கூட அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹி வெண்ட் ஈவன் ஆஃப்டர் ஐ செட் நோ. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? அடுத்தது ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல். இனிமேல். இதுக்கு எப்படி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, ஹீ செட் அப்படின்னா அவன் சொன்னான். ஹியர் ஆஃப்டர் ஐ வோன்ட் யூஸ் லைக் தீஸ் வேர்ட்ஸ். ஏதாவது தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தால் இனிமேல் நான் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் ஹியர் ஆஃப்டர் ஐ வோண்ட்டுங்கிறது வில் ப்ளஸ் நாட், அதாவது ஃப்யூச்சரில் சொல்லக்கூடியது. இனிமேல் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் தானே. அப்போது வில் ப்ளஸ் நாட் தான் வோண்ட் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ஷன். வில் ப்ளஸ் நாட்டுடைய கான்ட்ராக்ஷன் தான் வோண்ட். ஐ வோண்ட் யூஸ் லைக் தீஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை இனிமேல் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஆஸ் யூ லைக். ஆஸ் யூ லைக் அப்படின்னா விருப்பப்படி. விருப்பப்படி. ஏதாவது நம்மக்கிட்ட ஐடியா கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உன் விருப்பப்படி செய்ப்பா, உன் விருப்பப்படி முடிவு செய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? டூ அப்படின்னா செய். ஆஸ் யூ லைக் அப்படின்னா விருப்பப்படி, உன்னுடைய விருப்பப்படி நீ செய். ஆக்ட் ஆஸ் யூ லைக், உன் விருப்பப்படி நடந்துக்கோ அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? டிசைட் ஆஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பப்படி முடிவெடு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே நம்ம ஆஸ் யூ லைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், டில் நவ். டில் நவ் அப்படி. நவ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நவ்னா இப்போ. டில்னா வரை. டில் நவ்னா இப்போ வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஹி டிட்ன்ட் சே அப்படின்னா அவர் சொல்லலை. ஹி டிட்ன்ட் சே எனிதிங் அப்படின்னா அவர் எதுவுமே சொல்லலை. அபவுட் திஸ் அப்படின்னு இதை பற்றி. அப்போ சேர்த்து சொல்லி பாருங்கள். ஹி டிட்ன்ட் சே எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. வித் மீ அப்படின்னா என்னிடம். டில் நவ்னா இப்போ வரைக்கும்.
அப்போ நம்ம இதை வந்து முழுசாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட எதை பற்றி எதுவுமே சொல்லலை, இதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லலாம். இப்போ உன்னை பற்றி இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை அப்படின்னா, ஹீ டிட்ன்ட் சே எனிதிங் அபவுட் யூ வித் மீ அப்படின்னு என்கிட்ட, என்னிடம், டில் நவ் அப்படின்னு சொல்லலாம். உன்னை பற்றி இது வரைக்கும் எதுவுமே அவர் சொல்லலை அப்படிங்கும்போதும் கூட இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? வென் ஃப்ரம் அப்படின்னா எப்பொழுதிலிருந்து, எப்பிருந்து, எப்பொழுதிலிருந்து அப்படி கேட்ப இல்லைங்களா? டெல் மீ வென் ஃப்ரம் யூ கம்மிங் டு மியூசிக் கிளாஸ். டெல் மீ அப்படின்னு சொல்லு. வென் ஃப்ரம் யூ கம்மிங் டு மியூசிக் கிளாஸ், எப்பிருந்து மியூசிக் கிளாஸுக்கு வர அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கீப் ஆஃப். கீப் ஆஃப், ஓஎஃப்எஃப், ஆஃப். கீப் ஆஃப்னா தள்ளிவை அப்படி. கீப் ஆஃப் யுவர் பேட் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸை தள்ளிவை, ஒதுக்கி வை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கீப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். கீப் ஆஃப் யுவர் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பிஃபோர் டஸ்க்கு. பிஃபோர்னா முன்பு, டஸ்க்கு அப்படின்னா இருட்டக்கூடிய நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டஸ்க்கு. டான்னா விடியற்காலை, டஸ்க்குனா அந்திப்பொழுது. விடியற்காலைக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, இருட்டு போகுது அப்படி, அந்தி நேரம், மாலை நேரம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம டஸ்க் அப்படி சொல்லுவோம். பிஃபோர் டஸ்க் அப்படின்னா இருட்டுவதற்கு முன்பு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இட் இஸ் பெட்டர் டு ரிட்டர்ன் பிஃபோர் டஸ்க் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ரிட்டர்ன். இப்போ வேறு எங்கேயாவது போனால் இருட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம பேரண்ட்ஸாக சொல்லுவாங்க, இட்ஸ் பெட்டர் டு ரிட்டர்ன் பிஃபோர் டஸ்க்கு. இருட்டுக்குள்ளே வருவது நல்லது, பெட்டர் இல்லைங்களா? இருட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்தது இயர் ஸ்ப்ளிட்டிங். இயர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா காது பிளக்கிற மாதிரி இருக்கிறது தான். காது பிளந்து போதும் காதை பொத்திக்குவோம் நம்ம பேசுகிறது, அப்படி இருக்கும் சவுண்டு இதெல்லாம். ஹிஸ் வாய்ஸ் இஸ் இயர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா அவன் பேசுகிறது, அவருடைய வாய்ஸு காதை பிளக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். இயர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கோ அவே. கோ அவே அப்படின்னா போயிரு, இந்த இடத்த விட்டு போயிரு, என் கண் முன்னாடியே நிற்காது அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் மை ஐஸ் அப்படின்னா என் கண் முன்னாடியே நிற்காத, போயிரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் யோர் அப்படின்னா இங்கிருந்து போயிரு, இங்கிருந்து போயிரு அப்படி சொல்கிறக்கு ஃப்ரம் யோர் அப்படி சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். முன்னாடி போட்டிருக்கக்கூடிய அந்த 8 வீடியோவும் கிராமர் பேசிக்லேருந்து வந்துட்டுருக்கு. அதையும் போய் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Let us meet on next class.